நம்ம எப்போல்லாம் பாலிஸ்டிக் மிசைல்ஸை பற்றி பேசுகிறோமோ இல்லை எப்போல்லாம் இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பேசுகிறோமோ அது எல்லா டைம்லையும் எனக்குள்ளே வர கேள்வி ஒன்று தான். உலகத்தில் பலவிதமான ஏவுகணைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நார்மலாக சப்சோனிக் வேகத்தில் போகக்கூடிய அந்த ஏவுகணைகள்லேருந்து சத்தத்தோட வேகத்தை விட ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 மடங்கு வேகம் வரைக்கும் 35,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணைகள் இது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறதுலையே ரொம்ப சுலபமாக அழிக்கப்படக்கூடியதாக சொல்கிறதும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு இல்லை இது இன்டர்செப்ஷன் பாயிண்ட்ன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிறது சொல்லக்கூடியதும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தான். சரி, ஒரு பக்கம் ஐரோப்பிய கண்டம் முழுக்க அமெரிக்கா அவங்களோட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமை பல வகையில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிறதுலேயே ஒரு சிறந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தடுப்பு அமைப்புனா அதோட ஆரம்ப காலகட்டமாக இருக்கக்கூடிய அந்த பூஸ்ட் ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை இடைப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த மிட்கோர்ஸ் ஃபேஸாக இருக்கட்டும், கடைசியாக இருக்கக்கூடிய டெர்மினல் ஃபேஸாக இருக்கட்டும், இது மூணுத்துலையும் ப்ராப்பரான ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இப்போ அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் ஒர்க்கிங் மாடலில் இருக்குது. ஈவன் நம்ம ரஷ்யாவை சொன்னோன்னா S-400, S-500, S-550 இந்த மாதிரி சில சீரியஸாக சொல்லலாம். ஆனால் அது எதுவும் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதோ இல்லை அதோட டெஸ்டிங் அது கம்ப்ளீட் பண்ணப்பட்டதா செய்திகள் எதுவும் வெளியில் வரல. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ப்ரோட்டோடைப்பையும் தாண்டி ஒரு சில யூனிட்ஸ் உருவாக்கப்பட்டாலும் எங்களால் இது ஒரு மிசைல் ஷீட்டாக கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யா கிட்ட அப்படி ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா ரஷ்யன் பாலிஸ்டிக் மிசைல் வெர்சஸ் அமெரிக்கன் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக ஏஜிஸ், தாட், GMDன்னு சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மற்ற வீடியோஸ் மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு இது தாம்புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதை பற்றி பெரிய சாப்டர்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட் நோட்டாக சொல்லிடுறேன். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ உலகத்தில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ஏவுகணை அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாட்டால் ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணையில் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வெஹிக்கல்ஸை வச்சு ரீஎன்ட்ரி வெஹிக்கல்ஸ் MARV தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி MARV ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கல் மாதிரி உள்ள ஒரு மனுவரிங் ரீஎன்ட்ரி வெஹிக்கல், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஏவுகணையிலிருந்து ஒரே டைமில் ஒரு நாட்டோட பல இலக்குகளை நோக்கி செலுத்த முடியும்னா அது இந்த பாலிஸ்டிக் மிசைல் தொழில்நுட்பம் தான். இன்னைய காலகட்டத்தில் உலகத்தோட பல நாடுகள் கிட்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பம்ன்றது இருக்குது. அதுக்கான காரணம்னா க்ரூஸ் மிசைல் உருவாக்குறதுக்கு, நார்மலான ஒரு க்ரூஸ் மிசைல் உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த டெக்னாலஜி விட பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் இதுக்கான அந்த டெக்னிக்கல் அப்கிரேட்ன்றது தேவைப்படாது. அதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் அதோட அக்யூரஸியை அதிகப்படுத்துறதுக்குமான சில அப்கிரேட்ஸையும் அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்ஹெட் அது MARV தொழில்நுட்பம் கொண்டதா இல்லை ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் உள்ள வைக்க போகிறாங்களா இல்லை MARV தொழில்நுட்பத்தை கொண்டதான்றதை மட்டும் இவங்க ஆராய்ச்சி அதிகமாக பண்ணாலே ஒரு குறிப்பிட்ட வகை ஏவுகணையை வச்சு ரொம்ப நாளைக்கு ஒரு நாடு அவங்களோட காலத்தை ஓட்ட முடியும். இதுலேயும் பார்த்தோன்னா இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் பல வகையானது இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச், லாங்கர் ரேஞ்ச், இன்டர் கான்டினென்டல், இதுதான் 6வது ICBMனு சொல்லுவாங்க. இதில் ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1000 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1000 3000 கிலோமீட்டர் வரைக்கும் 3300 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிக்கக்கூடிய அந்த ஏவுகணையை மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் ரேஞ்ச், ஏன்னா 5300 கிலோமீட்டரை தாண்டிடுச்சு இல்லை 5000 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஏவுகணைக்கு ரேஞ்ச் இருக்குனாலே அது கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பமான ICBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வந்துரும். 3000 5000 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுலாம் இன்டர்மீடியம் அண்ட் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில் வந்துரும். இப்போ நிறைய நாடுகள் கிட்ட, உலகத்தில் ஒரு சில நாடுகள் கிட்ட தான் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு. ஆனால் இந்த பல நாடுகள் கிட்ட நார்மலான இந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இது எல்லாமே இருக்கு. ஈரான் போன்ற நாடுகளாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் போன்ற நாடுகள் கிட்டலாம் இந்த ஒரு தொழில்நுட்பம் தான் இருக்கு. ஸோ இப்போ பாலிஸ்டிக் மிசைலை பற்றி ஒரு ப்ராப்பரான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதோட ஒர்க்கிங்ன்றதும் நார்மலாக ஒரு பாயிண்ட் A இருந்து முன்கூட்டியே கணிக்கப்பட்ட பாதையில் அதோட இலக்கை போய் அடையிற வரைக்கும் இது உள்ள வர்றத ப்ராப்பரான ஒரு ரேடார் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய எந்த நாடாலையும் ட்ராக் பண்ண முடியும். ராணுவ செயற்கைக்கோள்கள் உதவியோடும் இதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை எப்படியெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் எடுத்திருக்கோம்? ரஷ்யன் பாலிஸ்டிக் மிசைல் விசஸ் நாட்டோ இல்லை அமெரிக்காவோட மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ ரெண்டு நாடுகளோட ரேடாரை பற்றி பெருசாக பேசாமல் இந்த ரஷ்யாவோட மிசைலை பற்றியும் இல்லை இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாட்டோ இல்ல அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் யாரை வேணா வச்சுப்போம், அவங்க கிட்ட கரெக்டா இருக்கக்கூடிய அந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் பத்தி பார்த்துருவோம். ரஷ்யாவோட மிசைலை பத்தி இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறது இல்லை. ஏன்னா அதை பத்தி ரொம்ப தேவையை விட ரொம்ப அதிகமாகவே இந்த ஆர்ஷனிக்கை பத்தி பேசிட்டோம். ஸோ அதையும் இந்த இடத்துல ஒரு சாம்பிளா எடுத்து வச்சுப்போம். இதை பொறுத்த வரைக்கும் சத்தத்தோட வேகத்தோட 10 மடங்கு அதிகம் மேக் 10+ போகக்கூடிய ஒரு ஏவுகணை சமீபத்தில் கூட உக்ரைன் மேல அதை ரஷ்யா ஃபயர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அதே ஏவுகணையை நாளைக்கு உக்ரைன்றதையும் தாண்டி போலாந்து மேலேயோ ரொமேனியா மேலேயோ
ஜெர்மனி மேலேயோ இல்லை ஃப்ரான்ஸ், யூகே இந்த மாதிரி எந்த ஒரு நாடாக வேணா இருக்கட்டும், அந்த நாடுகள் மேலே இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஏதாச்சும் ஒரு நேட்டோ நாடு மேலே ரஷ்யா ஃபயர் பண்ணாங்கன்னா அதை நேட்டோவால் இன்டர்செப்ட் பண்ண முடியுமா? பாலிஸ்டிக் மிசைலோட இன்டர்செப்ஷன்ன்றது இருக்கிறதுல ஈஸியஸ்டான வழி அதுதான். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஏவுகணை லான்ச் ஆன அடுத்த 15வது செகண்ட் அதோட அசென்ட், அது மேல் நோக்கி வரக்கூடிய அந்த 15வது செகண்ட்லேருந்தே அதோட ஹீட் சிக்னேச்சர்ஸை வச்சும் லைவ் ட்ராக்கிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேட்டோவோட உளவு மற்றும் இராணுவ செயற்கைக்கோள்கள் மூலயமா அது ட்ராக் பண்ணப்பட ஆரம்பிச்சிடும். இதில் நேட்டோவோட மிசைல் ஷீல்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான இன்டர்செப்ஷன் மெக்கானிசம் அமெரிக்கா கிட்ட இருக்குது. அது 3 என்னென்னு பார்த்தோன்னா, இதில் பேட்ரியாட்டை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இன்னும் சில அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா கிட்ட இருக்குது. ஏன்னா அது எதுவுமே பாலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக சோலோவாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து பேட்ரியாட் அட்வான்ஸ்டாக சொல்லப்பட்டாலும் அது இன்கமிங் பாலிஸ்டிக் மிசைல் த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே தவிர கம்ப்ளீட்டாக இது வந்து பாலிஸ்டிக் மிசைலுக்கு எதிராக ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. ஸோ இதை நம்ம இந்த லிஸ்ட்டில் எடுக்க போகிறது கிடையாது. நம்ம மெயினாக எடுக்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா, தாட், ஏஜிஸ், ஜிஎம்டி. தாட் தெரியும், ஏஜிஸ் தெரியும். அது என்னடா ஜிஎம்டின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக ஜிஎம்டிக்கும் யூரோப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. தாடை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு பாலிஸ்டிக் மிசைலை டிஃபெண்ட் பண்ணணும்னு வைங்க, 3 வழி தான் இருக்குது. ஒன்று, அதோட பூஸ்ட் ஃபேஸ்லேயே எல்லாம் கண்ண முடிக்கோங்க. அப்படி இல்லையா நான் சொல்கிறத ஜஸ்ட் ஒரு வீடியோவாக உங்களோட மைண்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்கள். ரஷ்யாவோட ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் ஆகுதுன்னு வைங்க. மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் வேணாம், ஐசிபிஎம்மே எடுத்துப்போம். ஏன்னா ஐசிபிஎம்மை தான் இருக்கிறதுலே இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலான ஒரு பாலிஸ்டிக் மிசைலானது பறக்குது, ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் பறக்குதுன்னா அதோட அதிகபட்ச உயரம், அதோட அதிகபட்ச ஃப்ளைட் சீலிங்கிறது சில 100 கிலோமீட்டர்களில் இல்லைனா ஒரு 1000+ கிலோமீட்டரில் முடிஞ்சிடும். அதுவே மீடியம் ரேஞ்சிலேருந்து அது இன்டர்மீடியம் ரேஞ்சுக்கு போகிறப்போ இந்த உயரம்ன்றது அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆகும். அதுவே ஒரு ஐசிபிஎம் எந்த அளவுக்கு ஹைட்டு போனால் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட அதிகபட்ச பறக்கக்கூடிய அந்த உயரமானது இருக்கும். இது ஏன் இந்த அளவுக்கு உயரம் போகுதுன்னா அதோட ரேஞ்ச் போக போக அதோட உயரம்ன்றது அதிகமாகும். அதுக்கான மெயினான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மிசைலோட 3 ஃபேஸ் நான் சொல்லியிருப்பேன். பூஸ்ட், அது லான்ச் ஆகிற இடம். மிட்கோர்ஸ் ஃபேஸ்ன்றது அது இந்த விண்வெளியில் மிதந்துட்டு இருக்க ஒரு தருணம். ரீஎன்ட்ரி இல்லை டெர்மினல் ஃபேஸ்ன்றது தான் அதோட இலக்கை அதை அடையிறதுக்காக அந்த எம்ஐஆர்வி பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்பனண்ட்லேருந்து வார்ஹெட் மட்டும் பிரிகிற தருணம். இதில் பூஸ்ட் ஃபேஸில் மேக்ஸிமம் ஒரு ஏவுகணையானது அது ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தது. இப்போ ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்க ஒரு மிசைல் எடுக்கிறோன்னு வைங்க, அதோட மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது அதில் வெறும் 1000 கிலோமீட்டருக்கு உள்ளதான் அந்த பூஸ்ட் ஃபேஸில் அதை ட்ராவல் பண்ணும், அட்மாஸ்பியரோட அந்த ஹையஸ்ட் பீக் பாயிண்ட்டை அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதே மாதிரி அதோட டெர்மினல் ஃபேஸில் அதுக்கு இலக்க போய் தாக்கக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளே அது எடுக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் தூரம்ன்றது வெறும் 300லேருந்து 500 கிலோமீட்டருக்குள்ளே தான் அதோட டெர்மினல் ஃபேஸ்ன்றது. சரி, 1000 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 500 கிலோமீட்டர், ஒட்டு மொத்தமாக 1500. மீதம் இருக்கக்கூடிய அந்த 8500 கிலோமீட்டர், நியர்லி 80% இடைப்பட்ட அந்த தூரத்தை இது அதோட அந்த மிட்கோர்ஸ் ஃபேஸ் மிதந்து வரும் பார்த்தீங்களா, அந்த ஒரு டைமில் தான் இதை அட்டைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 3 ஃபேஸாக நம்ம பிரிக்கிறப்போ ஒரு ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் ஃபார்ம்னா இந்த பூஸ்ட் ஃபேஸ் மட்டும்தான். அதே மாதிரி டெர்மினல் ஃபேஸ்லையும் இன்டர்செப்ட் பண்ணலாம், ஆனால் அதில் இன்டர்செப்ஷன் ரேட்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் மல்டிபிள் இன்டர்செப்டார்ஸை 1:4 இல்லை 1:5 அந்த மாரி ரேஷியோவில் நீங்கள் ஃபயர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த இன்டர்செப்ஷன்ன்றது அந்த இடத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். ஒரு எம்ஐஆர்வி ஏவுகணை உள்ள வருதுன்னா அது மினிமம் இப்போ ஆர்ஷனிக்லாம் எடுத்தோன்னா 6 வார்ஹெட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 6 வார்ஹெட்ஸ் கூடவே அது கூட டீகாய்ஸும் இருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சு இது இன்டர்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த டைம்ன்றதை இவங்க மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கும். இப்போ ரஷ்யா ஒரு பாலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணிட்டாங்க. அது ஃபயர் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்? இந்த 3 ஃபேஸில் இனிஷியல் ஃபேஸ் அதோட பூஸ்ட் ஃபேஸில் அடிக்கிறதுக்கு ஏஜிஸ் சிஸ்டம்ஸை நேட்டோவும் சரி, யூரோப்பியன் யூனியனும் சரி, இல்லை அமெரிக்கா தனியாக சோலோவாக பயன்படுத்தினாலும் அவங்களால பயன்படுத்த முடியும். அதே மாதிரி டெர்மினல் ஃபேஸில் அந்த ஏவுகணை இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு ஒரு 100லேருந்து 400 கிலோமீட்டர் அந்த ஒரு தூரத்தில் வரப்போ அவங்களால அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் தாட்னு சொல்லக்கூடிய டெர்மினல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். சரிடா இருக்கே, இதில் மிட்கோர்ஸ் ஃபேஸில் இவங்களால யூஸ் பண்ண முடியறதுக்கு எதுவும் சிஸ்டம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த ஏஜி சிஸ்டமையும் இல்லை SM-3 அந்த மிசைல்ஸையும் இனிஷியல் ஃபேஸ்லையும் பூஸ்ட் ஃபேஸ்லையும் இன்டர்செப்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். 1000லேருந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் அதோட சீலிங் ஹைட்டில் மிட்கோர்ஸ் ஃபேஸ்லையுமே அந்த மிசைலோட வகையை பொறுத்து இந்த ஏஜி சிஸ்டமோட அந்த SM-3 இன்டர்செப்டார்ஸை வச்சு இவங்களால் அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபடலாம். இப்போ ப்ராக்டிக்கல் சினாரியோவில் என்ன நடக்கும்னா,
ரஷ்யாவிலிருந்து இல்லை ரஷ்யாவோட ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ஒரு ICBM லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா அடுத்த 15வது வினாடியில் ஒட்டுமொத்த NATO கமாண்ட் யூனிட்ஸும் அலர்ட் பண்ணப்படும். அலர்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா வானத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்களும் NATO நாடுகளோட உளவு செயற்கைக்கோள்களும் துருக்கியில் தாடோட ஒரு ரேடார் சிஸ்டமும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் அது கூடவே சேர்த்து இந்த NATOவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் IMBDல அது எல்லா ரேடார்ஸ்லையும் இது ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த 45வது செகண்டில் இந்த மிசைல் எவ்வளவு வேகத்தில் அதோட மிட்கோர் ஃபேஸை அடைய போகுதுன்னு அந்த தகவல்கள் இவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா எக்ஸ்பேண்ட் ரேடார்ஸ் அக்யூரசி கொண்ட இந்த எக்ஸ்பேண்ட் ரேடார்ஸ் அந்த மிசைல் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனை நோக்கி வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு மிசைல் லான்ச் ஆகிறப்போ அதுலேருந்து டீகாய்ஸையும் தனியாக பிரிப்பாங்க. இதில் எத்தனை டீகாய்ஸ் இது கூட வந்துட்டு இருக்கு, ஃபிசிக்கலாக ஏதாச்சும் டீகாய்ஸ் வருதான்றதை மட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட கிளைட் ஃபேஸில் போகிறப்ப தான் அது கூட ஆக்சுவலாக எத்தனை வார்ஹெட்ஸ் வந்துட்டு இருக்கு, எத்தனை ஃபிசிக்கல் டீகாய்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு இருக்குன்றதை இவங்களால கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மிட்கோர் ஸ்பேஸை போகிறதுக்கு முன்னாடியே இந்த SM-3 இன்டர்செப்டர்ஸ்ன்றது நேவல் பேஸ்ட் அண்ட் ஷோர் பேஸ்ட்னு சொல்லிட்டு 2 வகையில் இருக்கு. ஒன்று கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடிய அந்த இன்டர்செப்டர் ஏவுகணைகள் SM-3 மிசைல்ஸ். இன்னொன்று பார்த்தோன்னா யூரோப்பியன் யூனியன்ல 2 இடங்கள்ல அஷோர் பேசஸ் ஆனது இருக்கு. ஒன்று பார்த்தோன்னா ரொமானியாவில் இருக்கக்கூடிய டெவெஸ்லூ ஏர்பேஸ் 2016 இருந்து இது ஆப்ரேஷனலாக இருக்கு. அடுத்தபடியாக போலாந்தில் இருக்கக்கூடிய ரெட்ஸ்விகோவோ மிலிட்டரி பேஸ் இது 2024 இந்த சம்மர்ல இருந்து தான் ஆக்டிவா இருக்கு. இது ரெண்டுமே நாட்டோவுக்கு ரொம்ப 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 முக்கியமான இடங்கள். இவங்களோட இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்ற அந்த ஒரு கான்செப்டுக்கு கீழே இப்போ ரஷ்யாவோட அந்த மிசைலை பூஸ்ட் ஃபேஸ்ல இவங்க இன்டர்செப்ட் பண்ணணும். அதோட அதிகபட்ச உயரத்தை அடையறதுக்கு முன்னாடி அதை அவங்க இன்டர்செப்ட் பண்ணணும்னா இது மட்டும்தான் இருக்க ஒரே வழி. அது அதோட மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி 15வது செகண்டில் அந்த மிசைல் லான்ச் பண்ணப்பட்ட அந்த 15வது செகண்டில் நாட்டோவோட கமெண்ட் சென்டருக்கு அந்த அலர்ட் வரும்னு சொன்னல. அலர்ட் வந்த அடுத்த 10 வினாடிகளில் இந்த சி பேஸ்டு ஏஜஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்தும் கரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ரொமேனியாவாக இருக்கட்டும் இல்லை போலாந்தா இருக்கட்டும் இந்த கரைப்பகுதியிலிருந்து ஏவக்கூடிய அந்த ஏவுகணை அமைப்புகளுக்கு கமெண்ட் ஆனது ரிசீவ் ஆகி அவங்களோட டார்கெட் டீடைல்ஸ்ன்றது ஃபிக்ஸ் பண்ணப்படும். இந்த டார்கெட் டீடைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அடுத்த 90லிருந்து 115 வினாடிகளுக்குள்ள எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த இன்டர்செப்டார் ஏவுகணை அது பூஸ்ட் ஃபேஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த மிட்கோர் ஃபேஸை அடையிறதுக்கு முன்னாடியே அதை இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிடும். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் சினாரியோ ரஷ்யன் பாலிஸ்டிக் மிசைலையோ இல்லை ரஷ்யா ICBM-ஐயோ நாட்டோ இன்டர்செப்ட் பண்ணனா. இன்கேஸ் அதையும் இவங்க தாண்டிட்டாங்க. ஏன்னா இவங்களோட மிசைல் ஷீல்டுன்றது ஐரோப்பிய கண்டத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஏவுகணைக்கும் அதோட பூஸ்ட் ஃபேஸ்ன்றது மாறும். இப்போ நான் சொல்லியிருக்க சினாரியோ ரஷ்யாவோட இந்த சவுத் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியிலேருந்து லான்ச் பண்ணதான். ஆனால் இன்னும் ரஷ்யாக்குள்ளேருந்து டீப்பாக பண்ணுறாங்க. ரஷ்யாக்குள்ளேருந்து ரொம்ப தொலை தூரத்துலேருந்து ஒரு ICBM லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை இந்த வகையில் தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 60% கீழே குறைஞ்சிரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது இவங்களை ஐரோப்பிய கண்டத்தை கிராஸ் பண்ணுற அந்த நேரத்திலேயே அதோட ஒரு மிட்கோர் ஸ்பேஸில் தான் இருக்கும். இன்கேஸ் உள்ள வரக்கூடிய ஏவுகணை ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருந்துச்சு, இந்த ஒரு 2000 கிலோமீட்டர் விட அது அதிகபட்ச உயரத்துக்கு போயிட்டாலே SM-3ஆல் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிள் சினாரியோ இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி தாட் மட்டும்தான். இந்த தாடை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே SM-3 இருக்கட்டும் இல்லை தாடாக இருக்கட்டும் இது எதுவுமே எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட்ஸ் வச்சு வெடிக்கக்கூடிய ஏவுகணைகள் கிடையாது. இது எல்லாமே ஹிட் டு கில்னு சொல்லக்கூடிய நேரடியாக ஒன்னோட ஒன்று உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணையும் இதுவும் ஒன்னோட ஒன்று மோதி அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியால் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணை அமைப்புகள் தான். ஸோ தாடை மட்டும்தான் இவங்க இந்த இடத்துல நம்பி இருக்கணும். தாடை பொறுத்த வரைக்கும் இதுவும் மெனுவர் பண்ணக்கூடிய ஒரு வார்ஹெட் தான். உள்ளே வரக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையில் மல்டிபிள் வார்ஹெட்ஸ் இருந்தாலும் அதே ரேஷியோ தான் 1:3 இல்லை 1:5ன்னு ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி அதிகப்படியான இன்டர்செப்டர் ஏவுகணைகளை செலுத்துறப்போ அதுக்கான இன்டர்செப்ஷன் பாயிண்ட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். தாடோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 200 கிலோமீட்டர் வரைக்கும் கூட உயரத்தில் இருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி ஃபேஸோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அது அந்த மிசைல் பஸ்ஸை விட்டு பிரித்த அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த ஏவுகணைகளை இதனால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதேமாதிரி கீழே வரக்கூடிய ஏவுகணைகளையும் இவங்களால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சினாரியோனா உள்ளே வர்றது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் இல்லாத ஒரு மிசைலாக இருக்க வரைக்கும் தான் நான் இப்போ சொன்ன எல்லா சினாரியுமே இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக வரும். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்ன ப்ரோ இந்த மாதிரி பேட்ரியட் ரஷ்யாவோட மிசைல் டிஃபெண்ட் பண்ணாதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது பேட்ரியட் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்ல, அதையே உங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்ட நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். பேட்ரியட் ICBM-ஐயோ இல்லை மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலையோ சோலோவாக
கவுண்டர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. ஆனால் அதே மாதிரி பேட்ரியாட் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸையும் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலி ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான இன்னைய சான்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அதையும் மீறி உக்ரைன் அதை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டெக்னாலஜின்றதையும் தாண்டி அதை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்துறோன்றதான் அதோட சக்ஸஸ் ரேட்ன்றதையே இந்த இடத்துல அதிகப்படுத்துது. ஸோ இப்போ ரஷ்யாவோட மிசைல் உள்ள வரப்போ பாலிஸ்டிக் ஏவுகணை தடுப்பு அமைப்பான தாட் ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் என்ன? மோர் தென் 95% தாடால உள்ள வரக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த முடியும் பை தியாரிட்டிக்கலி. இதுக்கெல்லாம் அவங்க கம்ப்ளீட் அனாலிசிஸை எப்போ முடிச்சிருக்கோன்னா அந்த பூஸ்ட் ஃபேஸ்லேருந்து மிட் கோர்ஸ் ஃபேஸ்க்கு அந்த ஏவுகணை மாற்றப்படுறதுக்கு முன்னாடி எத்தனை ஏவுகணைகள் வந்துட்டு இருக்க ஏவுகணைகள் கூட எத்தனை டீகாய்ஸ் இருக்குன்றதை அவங்க அனலைஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த மிட்கோர் ஃபேஸ்லேருந்து டெர்மினல் ஃபேஸ்க்கு உள்ள வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக என்கிரிப்டட் டேட்டாவை இவங்க அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டர்ஸால் இவங்க பண்ணிட முடியும். ஆனால் இந்த இடத்துல டீகாய்ஸ்லேருந்து உள்ள வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சா மட்டும்தான் இந்த 95% இன்டர்செப்ஷன் ரேட்ன்றது அந்த இடத்துல இந்த மிசைல் சிஸ்டம்ஸால் கொடுக்க முடியும். அண்ட் இன்கேஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே உள்ள ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா இந்த எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இப்போ வரைக்கும் அது எதையும் ஷீல்ட் பண்ண முடியாது, அது எதையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஸோ இதுக்கு நடுவில் ஜிஎம்டின்னு ஒன்று சொன்னியே, அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அது என்னென்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய கண்டத்துக்கு ரஷ்யாவோட த்ரெட்ஸ்ன்றது மினிமல் பேஸில் தான். ஒன்று இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தணும். மேக்ஸிமம் இன்டர்மீடியம் ரேஞ்ச் இல்லை மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை தான் அமெரிக்காவுக்கு எதிராக நாட்டோவை அடிக்கிறதுக்காக ஐரோப்பிய கண்டத்தில் ரஷ்யா பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஐசிபிஎம் என்ற கான்செப்ட் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்காவை நோக்கி தான் வரும். ஸோ ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே மீடியம் ரேஞ்சாக இருந்தால் சரி இல்லை இன்டர்மீடியம் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, அதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக 2 மெக்கானிசமையும் இந்த பகுதிகளில் நிறுத்திருக்க அமெரிக்கா அதை மிட்கோர்ஸ்லேயே வச்சு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக ஜிஎம்டின்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் பேஸ்டு மிட்கோர்ஸ் இன்டர்செப்ஷனை அலாஸ்காவில் நிறுத்தி வச்சுருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து ஏதாச்சும் ஐசிபிஎம் ஒருவேளை அமெரிக்காவை தாக்குறதுக்கு முற்பட்டா அதை இந்த நடுவானத்திலே வச்சு மொத்தமாக தீர்த்து கட்டுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரஷ்யன் பாலிஸ்டிக் மிசைல் இல்லை ரஷ்யாவோட ஏதாச்சும் ஒரு ஏவுகணை விசஸ் நாட்டோ டிஃபென்ஸ் ஷீல்டு. இதில் ரஷ்யாவுக்கு இருக்க ஒரு பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா? இப்போ நம்ம 3 மிசைல் சிஸ்டம் இல்லை 3 மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவுக்கிட்டேயோ நாட்டோக்கிட்டேயோ சொல்லியிருக்கோம், ஏஜிஸ், தாட், ஜிஎம்டி. ஆனால் ரஷ்யா கிட்ட ப்ராப்பராக இதுக்குன்னு பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டுமே எங்ககிட்ட இருக்குது, இந்த மாதிரி எங்களால் தனியாக காமிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா A35 சோவியத் காலத்தில் இருந்தது, A135 இப்போ கரண்ட்டாக இருக்கிறது, A235 இதோட ஃபியூச்சர் அப்கிரேட். இதில் இப்போ ரஷ்யா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி S500 S550 இந்த 2 வேரியண்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 வேரியண்ட் இன்னும் சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலை. ஒரு ஒர்க்கிங் மாடல் இப்போ ரஷ்யா கிட்ட ரொம்ப கம்மியான எண்ணிக்கைகள் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கணக்குக்கு எடுத்துக்க முடியாது. இப்போ ஆக்டிவாக அவங்ககிட்ட என்ன இருக்குது, என்ன சினாரியோவில் இது நடக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ மேபி ஃபியூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது இல்லை ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறப்போ இது எல்லாத்தையும் நம்மளால் அதுக்குள்ளே கொண்டு வந்து பேச முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் ஆர்கே.